வணக்கம் சில குட்டிகளா, நான் உங்கள் சாந்தி சரணத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கரடி டாக்டர் புத்தகத்தில் இருந்து 4 ரெக்கெட் ராக்கை கதையை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். பிளாக் போர்டில் மேக்ஸ் சார் வந்து சம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பசங்க எல்லாம் பாடத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 4வது ரோவில் இருக்கிற வெங்கியூ ரவியும் மட்டும் பேசிக்கிட்டே ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. ரவி கிட்ட வெங்கி சொல்லிட்டு இருக்கான், பேப்பரை இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு நீ மடிச்சுன்னா 4 ரெக்கை ராக்கெட் தயாராகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்கி வந்து ஊரடங்கு காலத்தில் ஒருகமி அப்படின்ற கலையை கற்றுக்கிட்டான். அந்த கலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு விதவிதமான பொம்மைகளை உருவங்களை ஒரு பேப்பர் மூலயமா செய்யறது. வெங்கிக்கு எவ்வளோ ஒரு நல்ல குணம் இல்லை, தான் கற்றுக்கிட்ட கலையை தான் மட்டும் வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். அந்த மாதிரி அவன் அந்த ராக்கெட் செய்வது 2 பேருமே இந்த மேக்ஸ் வகுப்பு நடக்கிறத கவனிக்காமல் அந்த பேப்பரை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ராக்கெட் செய்கிற ஆர்வத்தில் 2 பேருமே வகுப்பு நடப்பதே மறந்துட்டு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சொல்லுவாங்கள்ல, மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியே சொல்கிற மாதிரி 2 பேருமே வகுப்பு நடக்கிறதையே மறந்துட்டாங்க. பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்க மாஸ்டர் அப்படியே நிறுத்திட்டாரு. எங்கே இருந்து இந்த சத்தம் வருது? திரும்பி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மாஸ்டர் திரும்பி பார்க்கத்தானே மொத்த கிளாஸும் இவங்க 2 பேரையுமே பார்க்குது. எல்லாருமே இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு 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 இப்போ சைலண்ட்டாக இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு ரவி தான் உணர்றான். உடனே வெங்கி கிட்ட சொல்கிறான், டேய் அங்கே பாருடா அப்படின்னா வெங்கி கவனிக்கவே இல்லை. டேய் இந்த பேப்பர் இப்படி மடிடா அப்படி மடிடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். டேய் வெங்கி அங்கே பாருடா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே மெதுவாக தலை நிமிர்ந்து பார்க்கும்போது வெங்கிக்கு ஒரே பயமாயிடுது. மேக்ஸ் சார் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னப்பா 2 பேரும் உலக விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா இல்லை இன்னும் பாக்கி இருக்கா? அப்படியே அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் வெளியே போயிடுறோம். திருப்பி பின் ட்ராப் சைலண்ட். என்னப்பா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அமைதியாக எழுந்து நிற்கிறாங்க. சார் நான் ஒருகமி வகுப்புக்கு போயிருந்து அந்த கலையை கற்றுக்கிட்டேன் சார். அங்கே பேப்பரில் விதவிதமான உருவங்களை செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. அதை தான் நான் இப்போ செஞ்சு காட்டிகிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கிறான் வெங்கி. ரவி அமைதியாக அப்படியே நிற்கிறான். ஓ பரவாயில்லையே, நேரத்தை பயனாக மாற்றி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட. சரி அது சரி, இது என்ன வகுப்பு? அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இது என்ன வகுப்பு? கணக்கு வகுப்பு சார். என்னப்பா இது ஒருகமி சொல்லி கொடுக்கும்போது இவ்வளோ சத்தமாக பேசுன, இப்போ ஏன் குரல் கம்முது அப்படின்னு கிண்டலாக கேட்குறாரு. எல்லா மாணவர்களும் சிரிக்கிறாங்க. இனிமேல் பாடத்தை கவனிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். இனி கவனிக்கிறியா? அப்போ இவ்வளோ நேரம் போட்ட கணக்கை எப்படி கற்றுக்குவ? நீங்கள் வீணாக்கின நேரத்தை எப்படி எங்களுக்கு கொடுப்பீங்க? 2 பேருக்குமே புரியல. என்னது, வீணாக்கின நேரத்தை திருப்பி கொடுப்பீங்களா? வெங்கி புரியலையா அப்படின்னு கேட்குறாரு மாஸ்டர். இந்த கணக்கு முக்கியமானதுன்னு வகுப்பு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். எல்லோரும் உன்னிப்பாக கவனிச்சாங்க. உன்னோட பேச்சால் இந்த வகுப்பு கணக்கு பாடத்தை போடாமல் தடைப்பட்டிருக்கு. அப்படியே தலை கவிழ்ந்து நிற்கிறான். ஒருத்தருக்கு 1 நிமிடம் வீணாகியிருக்கு. இன்றைக்கி நம்ம வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாரு. கண்களாலே கணக்கு போடுறான். 39 பேர் வந்திருக்காங்க சார். ஓகே, என்னோட சேர்த்து மொத்தம் 40 பேர். அப்போது 40 நிமிடம் நீ எங்களோட நேரத்தை வீணாக்கியிருக்க. அதை எப்படி நீங்கள் திருப்பி தருவீங்க? இதை சொல்லுங்கள். எங்களோட 40 நிமிடங்களை ஏன் வீணாக்குனீங்க அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. நம்மோட மகிழ்ச்சிக்காக மற்றவங்க நேரத்தை வீணாக்கிறது பெரிய தவறு. ஒருகமி கலையை பள்ளி இடைவேளையிலையோ பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறமோ சொல்லி தந்திருக்கலாம். ஆனால் நீ அப்படின்னு நிறுத்துறாரு மாஸ்டர். நேரத்தோட அருமையை 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார் அப்படின்றான் வெங்கி. ரவியும் சார் நானும் தப்பு பண்ணிட்டேன் சார், இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நேரத்தோட அருமையை புரிய வச்சிட்டிங்க.
இந்த கணக்கை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போட்டு பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறான் வெங்கி. சரி உட்காருங்க. இங்கே பாருங்க, எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன். யாரோட நேரத்தையும் அவங்க அனுமதி இல்லாமல் வீணாக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு ஒருகமி ராக்கெட் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாரு ஆசிரியர். ஆமாம் சார் அப்படின்றாங்க மொத்த மாணவர்களும். சரி, கணக்கை முதல்ல இருந்து போடுறேன், எல்லாரும் கவனிங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற மாணவர்களை விட வெங்கியும் ரவியும் ரொம்ப ஆர்வமாக கணக்கை கவனிக்க தொடங்கிட்டாங்க. 4 ரெக்க ராக்கெட்டு மேசையின் ஓரத்தில் கிடந்தது. கதை புரிஞ்சதா செல்லுங்களா? எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் நாம் செய்யணும். வகுப்பை கவனிக்கணும். விளையாட்டில் கவனம் செலுத்தணும். கதை கேட்கும்போது கதையை கவனிக்கணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. பாய்.